ஆண்டவரே பரிசுத்த ஆலயத்தில் வந்து பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர்கள் தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக இலக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவருடைய ஆன்மா முதல் முடிமட்டிலும் கர்த்தருடைய கிருபை இலக்கம் சமாதானமே கொடுக்கிறேன் என்று உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளே நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்வர்கள் வாக்கியவான்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதை கர்த்தாவே அப்படி நீங்கள் வாக்கியவான்களாக தெரிந்தெடுத்து நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தை கூட்டி சேர்த்த மேலான இலக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில பேராய் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து ஆண்டவரே உன்னதமான தேவனே அவை துதிப்பதும் கீர்த்தனம் கொள்வதும் ஆண்டவரே எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதை கர்த்தாவே அப்படியே நாளிலும்
கர்த்தருடைய ஆளுகை நிறைவாக எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்த கத்துக்கு செய்வீராக. பரிசுத்தாவியானுடைய ஆளுகையும் அபிஷேகம் நிறைவும் ஆண்டவரே நாளிகளோடு கூட நீங்கள் வழிநடத்த கர்த்தருடைய அப்பா காரணங்கள் நடத்த கத்துக்கு செய்வீராக. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. வசனங்கள், சாட்சிகள், காணிக்கைகள், தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நிறைவு உண்டாக நம்முடைய பிரசன்னத்தால் முழுதுமாய் நிறைத்துக் கொள்ளப்பட கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டிவிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் அனுக்கிரகமும் சமாதானமும் குழந்தைகளோடு குழந்தைகளை வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. இரத்த கொட்டைகளை முழுதுமாய் எங்களை மறைத்துக் கொள்வீராக. தெய்வ பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட செய்வாடுவீராக. துதிக்க மகிமை நமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்வார் இயேசுவின் நாமத்தில் யாவரை இந்த மாலையில் ஆராதனைக்கு என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம்மளோடு கூட நம்மை நடத்துவார். சங்கீதம் 108வது சங்கீதத்திலிருந்து முதல் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 108வது சங்கீதம். சாம் 1:8. என் தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விடியுங்கள். நான் அதிகாலையை விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் கேட்கிறது. அல்லேலூயா. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். நம்முடைய இருதயம் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தேவ சமூகத்தில் ஆராதிக்க வேண்டும். நாம் எல்லாரும் இருக்கிற கரங்கள் கட்டி உற்சாகமாய் பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஆராதனை மூலமாய் மகிமைப்படுவதாக போற்றி துதிப்போம். என் தேவனை புதிய இதயமுடனே நேற்று மீண்டும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே.
இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் வாழ்வே காலங்களால் காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் வாழ்வே அஞ்சிடே
எல்லாமும் பயப்படும். அந்த தேவனோடு கூட இருக்கிறார். அவளை போல கடியும் அஞ்சிலே 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 என்னோடு அஞ்சிலே விசுவாசத்தோடு இந்த மாலைகளை கட்டணமோடு கூட இருக்கிறார். என்ன வந்தாலும் கட்டணமோடு கூட ஆலைகள் படகின்றே மோதி ஆழ்த்தினாலோ ஆலைகள் படகின்றே மோதி ஆழ்த்தினாலோ மோதி ஆழ்த்தினாலோ அவர்கள் வந்து வசூலிக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவர் எப்பொழுதும் நம்மளாக இருப்பபடியால் நாங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் அஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபொழுதும் பயப்படுகிறோம்ப்பா. மரணமே வந்தாலும் ஜீவனே ஆனாலும் இயேசுவின் படுவா அஞ்சிலே அஞ்சிலே பயப்படாமல் கலக்கமில்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற உணவு ஒருமுறை இந்த மாதிரி கர்த்தருடைய ஆவியாளர் ஆராதனை நாங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையை கொண்டு கேட்டுவாராக. அஞ்சிலே அஞ்சிலே மரண பள்ளத்தாக்கில் விசுவாசமாய் நான் நடந்த வேளைகளில் எத்தனையோ பள்ளத்தாக்குகள் மரண பள்ளத்தாக்கில் நான்
தீரம் நீரம் நீரம் ஆவியா நம்பி கரங்களை உயர்த்தி அஞ்சிலே எதை குறிச்சு கலங்காது, எதை குறிச்சு பயப்படாது. தேவ சமூகத்தில் கர்த்தருனை காக்கும்படி அவர் தம்முடைய தூதரை அனுப்பி சந்தமாக அஞ்சிலே 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 மரணிகளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடந்தார். நாம் பொல்லாப்புக்கு பயப்படுவோம். தேவனே நம்மோடு கூட இருக்கிறார். தேவனே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமது வலது பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய வலது பாசத்தில் இருக்கிறார். அவர் எப்பொழுது மக்களுமாக இருக்கிறார். சொல்ல முடியும், நான் அஞ்ச மாட்டாண்டவர், நான் கவலைப்படவே மாட்டேன். நீங்க என்னுடனே கூட இருக்கிறீங்க. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் எங்கள் ஜீவனாகிலும் சாவினாகிலும் எங்கள் சரீரத்தின் மூலமாய் கிறிஸ்து மகிமைப்படும்படி, கிறிஸ்து எப்பொழுது எங்களுக்கு ஜீவனமாயும் மரணம் எங்களுக்கு எப்பொழுதும் ஆதாயமாய் இருக்கும்படி எல்லா ஆராதனைகள் ஆண்டவரே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். இருள் சூழ்ந்த உலகத்தில் ஆண்டவரே இமை பொழுதுல எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, ஒரு பொழுதும் எங்களை விட்டு விலகாத நேசர், எங்களை விட்டு மாறிடாத நல்ல தேவனுக்காக திருப்பாதம் நம்பி வந்தே இருமை நீரை இயேசுவே தாமரைத்தே தேவ சமூகத்திலே
Oh,
வெண்கல கதவுகளை உடைத்தார், இரும்பு தாழ்பால்களை முறித்தார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரனுக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பீர்களா? அல்லேலூயா. ஒரு சத்துருடைய தலையை கர்த்தர் கவிழ்த்தோடப்படுகிறார். நீ விசுவாசத்தால் நிலைத்திருக்கும்படி சத்துருடைய தலைகள் எல்லாம் கவிழ்கிறார். அல்லேலூயா ஜீசஸ். ஓ நவஷா பரவதனா. அப்படி எழுப்பிக்கலாம் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. என்னை கைவிடா திருநாதா, என்ன நீந்தோ அப்படி போடு கூட. என்னை கைவிடா என்ன நிந்திருந்தாலும் என்னை உமது பலனி உமக்கார் உமது பலனி. உங்களுடைய அவமானத்தை சுமந்துட்டீர்களா? நீ நிந்தையை சுமந்துட்டீர்களா? கிறிஸ்துவை பின்பற்றது நிமித்தம், கர்த்தருடைய சத்தியத்துக்காக நிற்பது நிமித்தம் பெரிய வேதனை பாடுகள் சத்துருவை எப்படியாவது உடைத்து விடலாம் என்று சொல்லி நினைத்து விளக்குமாய் இருக்கிற ஒவ்வொரு அம்புகளையும் சத்துருவின் தலைகள் எல்லாம் கர்த்தர் முறிந்து போக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்கிறார், இரும்பு தாழ்பால்களை கர்த்தர் முறிக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் வசனத்தை சொல்றேன், நான் சொல்றேன். சில வெண்கல கதவுகள் திறக்க முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் வெளிப்படுத்தல கர்த்தருடைய ஆவியில் எழுதும்போது இயேசு கிறிஸ்துவின் கையில் ஏதோ திறவுகோலுடைய கையில் இருக்கிறது. ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு அடைக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு, ஒருவர் அடைக்கக்கூடாதபடிக்கு திறப்பவரும் கூட்டலுமாய் இருக்கிறவர் சொல்கிறதாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உன் வீட்டுக்குள்ள சுவிசேஷத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. உன் வேலையில் சில காரியங்கள் திறக்கப்படுகிறார். உன் குடும்பத்தில் சில வாசல்களை திறக்கிறார். மரண வாசலிலிருந்து கர்த்தரை தூக்கி விடுகிறார். சில பலவீனத்தின் வாசலிலிருந்து கர்த்தரை தூக்கி விடுகிறார். இரும்பு தாழ்பால்களை போல, வெண்கல கதவுகளை போல, இருக்க முடியாதவருக்கு நெருக்கமும் ஒடுக்கமும் பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்கிறார், அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய இரக்கத்தின் நிமித்தமோ என் கதவுகள் எல்லாம் திறந்து இதோ திறந்த வாசலை கர்த்தருடைய முன்பாக திறந்த வாசலை கர்த்தர் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா கதவுகளையும் திறக்கிறார். கொஞ்ச நாள் நீ திறக்க நினைக்கிறார், அதை திறக்க முடியாதபடிக்கு அவ்வளவு டைட்டாகவும் அவ்வளவு பலமாக இருக்கிறது. அவன் கர்த்தருடைய பெருமை உனக்கு ஈர்த்து கர்த்தருக்கு பெருமை பண்ணி சில வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறந்து கர்த்தர் ஒரு சமாதானத்தை உனக்குள்ள வச்சு கர்த்தருடைய கண்களுக்கு இவனை இருந்தால் பெரிய ஒரு காயத்தை கட்டுவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் தேவனாலே மகத்துவம் செய்வோம். அவரே சத்தத்தில் விழித்துக் கொள்வார். சத்தமசுடைய தேவனாலே நாங்கள் மகத்துவம் செய்வோம். அவரே சத்துருக்களை முறித்துக் கொள்வார். எல்லா சத்துருவின் தலைகளையும் கர்த்தர் முறித்துக் கொள்வார். என் தேவனால் ஒரு பெரிய பராக்கிரமத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போனார். அல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதோ மனுஷரே மாத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசிக்கிற வீடும் வீடும் தெய்வமே. இதோ மனுஷரே வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே
முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை. அல்ல கணக்கில் உயர்த்தி சொல்லுவாங்க.
ஒரு செய்ய நம்புவேன் கண்மலைகள் பெயர்க்கும் போராட்டம் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை பூமிகளை மாறினார் பர்வத நிலை பெயர்த்ததில் நாம் பயப்படும். நமக்கு ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் வாசம் உன்னத ஸ்தலத்தையும் எல்லா சுத்திக்கப்பட்ட ஆராதனை வேலை நம்மளை அப்படியே தேவ சமூகத்தில் தாழ்த்தி முழு ஆத்மாவோடு முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு இந்த ஆராதனை வழியை நம்ம தேவ சமூகத்தோடு கர்த்தர் மகிமைப்படும்படியாக அந்த ஒரு விஷயம் கூட ரோமர் 12:1 சொல்லப்பட்டது போல பெரிய சகோதரனே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நல்ல வேளையில நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படிய கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பயத்தோடும் பக்தியோடும் ஆவியோடும் உண்மையோடும் அந்த தேவனை ஆராதிப்பதற்கு இருதயத்தின் ஆழத்தில் நம்ம நன்றி செலுத்தி எல்லாரும் வாயிலுக்கு அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் நடத்துகின்ற பாதைகளுக்காக, அவர் நம்மை இக்கட்டுகளில் இருந்து நெருக்கங்களில் இருந்து மரணத்தின் வாசல்களில் இருந்து விழும்பலிருந்து
கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த தேவன் என்னைக்குள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய மரண பரியந்தம் உங்களையும் என்னை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு பொழுதும் உங்களை விலகவே மாட்டார். உன் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிற தேவன் பகலிலே இரவு காராயிலும் முதலிலே சூழலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தார். உன் போக்கையும் மரத்தையும் கொண்டு ஆசிரியத்தை சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் வார்த்தைகளினால் எனக்கு தாசை வரும் பருவதற்கிறார். என் கண்களை ஏறெடுக்கிறேன், வாக்கு செய்யும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எடுத்து எனக்கு தாசை வருவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்து 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 என் காலை கல்லாமல் கொண்டார். என்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அவன் என்று வருவதற்கு நிழலாய் இருக்கிறார். உன் பலவீன ஒன்றுமே செய்யாது. நீ பயப்படுகிற காரியங்களுக்கு நேரிடாது. உன் குடும்பத்தில் ஒரு தீமை அணுகாது. உன் குடும்பத்தில் வாதி உனக்கு அணுகாது. உன் பலவீனத்தில் கர்த்தர் பலன் தருவார். கர்த்தர் நமது ஜனத்திற்கு பலன் தந்து கர்த்தர் நமது ஜனத்திற்கு சமாதானம் வந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாத, பலவீனத்தை குறித்து துக்கப்படாத. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன் குடும்பத்தில் இருக்கிறபடினால் உன்னை மாத்திரமல்ல, உன் மனைவி, உன் பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு மட்டுமல்ல, 1000 தலைமுறைகளுக்கும் என் தேவன் கர்த்தர் நம்முடைய கிருபையில் உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைவுகிறார். தேவன் நம்மோடு பண்ணி உடன்படிக்கை என்றென்றைக்கு நினைவுகிறார். அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி உன்னை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த அதிசயங்களுக்காக, அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளத்தானாலும் இன்னைக்கு நாம் உலகத்தில் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. காலையிலே பூத்து மாலையிலே வாடி போகிற ஒரு புல்லுக்குப்பான வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தரோ எங்கள் நினைவாய் இருக்கிறார். நானோ சிறுமையின் எளிமையானவர். தேவனே எனக்கு இறங்குகிறார். நல்ல குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய சகோதர சகோதரர்களுக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக. நன்மைகள் செய்பவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவரே, அல்லேலூயா. சில இருதயங்களை கர்த்தர் பேசுகிறார். சில வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். சில இருதயத்தில் பலனங்களை உண்டு பண்ணுகிறார். சில காரியங்கள் அவருக்கு சமாதானத்தை தருகிறார். சில சமாதானத்தினுடைய ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடுகளை பார்க்கிறோம். சில பலத்தின் ஆவியானவர்களுக்குள் அசைவாடுகளை பார்க்கிறோம். ரீபாலமா சாந்தானகமா உள்ள ரீகாலனா ரீகாலனா வாசம்பலகலனா ரீகாலனா வாசம்பலகலனா. உலகத்தில் நடக்கிற ஒன்றை குறித்து நீ கலங்காதே. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவனோடு இருப்பது மாம்ச புயம், உன்னோடு இருக்கிற தேவனுடைய புயம். ஜீசஸ் கவலைப்படாத. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உனக்கு விலக மாட்டார். ஒருவரும் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதுமே இல்லை. நீ கலங்காத, நீ திகையாத. நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
கர்த்தருடைய ஆவியானவர் சில பேர் சொல்றாங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை காண்கிற தேவன். சில காரியங்கள் உன் இதயத்தை உடைத்திருப்பதனால மறுபடி இந்த வார்த்தை வச்சு கர்த்தர் சில இதயங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் சில இதயங்களை பலப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை அவன் இதயத்தை வச்சு மறுபடியும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ பயந்து போய் தான் நிற்கிற, சில காரியங்கள் நினைச்சு பயந்து நிற்கிற. கர்த்தர் சொல்ல, அவனை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன். எத்தனை பேர் விசுவாசிகளை கர்த்தர் என்னை காண்கின்ற தேவன், அவர் என்னை காண்கின்ற தேவன், அவர் உன்னை கைவிடவே மாட்டார், அதை கைவிடாத தேவன். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன். பயப்படாதே நீ மனமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். அதிசயமா அதிசயமா ரெண்டு கரங்களை வைத்து விசுவாசிக்கிறவர். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடவில்லை, என்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை காண்கின்றார், அவர் என்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் என்னை காப்பார், அவர் என்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் என்னை கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை, கர்த்தர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை, கர்த்தர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பார், அவர் என்னை காண்கின்ற தேவன். சத்தமா சொல்லுங்க, கண்மணி போல் என்னை காப்பார். ஒரு சென்ற அவர் என்னை ஆதாரிலே கண்கள் விசுவாசமாக அவர் என்னை காண்கின்றதே. கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை, அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
எல்லாவற்றையும் நன்றி செலுத்தி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, சமர்ப்பிப்போம் என்ற ஒரு சுதந்திர வாசனைப்படியாக கர்த்தரை புகழ்ந்து கொள்வார்கள். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, தாசுதிக்கு பண்ணுங்க மாணவர்களுக்காக நன்றி. இந்த நாளில் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தரை பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காக இலக்கணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவி நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக நடத்துவதற்காக சொல்லுவோம். இந்த ஆராதனை வேளையில் இருக்கக்கூடிய கிருபையின் நிறைவை நான் உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டி அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். உடைய கரத்தை ஒப்புக் கொள்கிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை பிள்ளைகளை சொல்லி ஆஸ்வதிக்கிறீங்க தாமே. பெண்களை கதவுகளையும் இரும்பு தாழ்பாள்களையும் கற்றுடைத்து தேவரே ஆண்டவரே ஜனங்களுக்கு செய்கிற உடைய கிருபை நிமித்தம் மனப்புத்திரருமை துதிப்பார்களாக. அந்த துதியை நாங்கள் சொல்லுகிறோம். சில கதவுகள் எல்லாம் வைத்திருக்கிறீங்க, ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. பிள்ளைகள் அதற்கு வாசல்களுக்குள்ள பிரவேசிப்பார்களாக என்று சொல்லி ஒரு வாசலின் துதியோடும் பிரகாரத்தை மகிழ்ச்சியோடும் வந்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களில் ஆடுகளுமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடைய அவருக்கு ஆராதனை செய்யும், ஆனந்த சத்தத்தோடைய அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல இந்த எல்லா ஆராதனைகளும் சபையாய் அவருடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வலியுடைய கரத்தினை கொடுக்கத்தான் நீங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அசைவாடி பலப்படுத்திருக்கிறீர்கள். பலவீனங்கள் மத்தியில் பலத்தை தந்திருக்கிறீர்கள், சூரியன் மத்தியில் சூரியனை தந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் விடுதலையோடு கூட அமர்ந்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க, வார்த்தையை கேட்க, தொடர்புடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய நாமங்கள் மகிமைப்பட பரிசுத்த ஆவியார் எங்களுக்கு உதவி செய்து பரிசுத்த ஆவியின் வழிநடத்தின்படியே எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த காலத்தை ஒப்புக் கொடுத்து சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தலாம். புதிய மகிமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.